அன்புறவுகளுக்கு குரல் வணக்கம், தமிழ் வணக்கம். என்ன எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கிறீர்கள்? ஆம், உயிர் எழுத்துக்களில் 6வது எழுத்து பூ நெடில் எழுத்து உங்கள் முன்னே காட்சி தருகிறது. இந்த உயிர் எழுத்தில் தொடங்கும் ஒரு குரல் மணி. வள்ளுவ பேராசான் எதில் சொல்லியிருக்கின்றார்? எண்ணி பார்க்கின்றேன். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அழகு அழகு, என்ன அழகாக சொல்கிறார். திரு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள். ஊருணி என்று சொன்னால் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் கிணற்றை குறிக்கும். மணல் கிணறி ஊருணி என்று சொல்வார்கள். ஊருணி என்பது ஒரு கிணறானது பொது இடத்தில் இருப்பது. அந்த கிணறு சுவைபடும் நீரை தந்து மக்களின் பசியாற்றும் பணியை செய்யும் ஊருணியானது நீர் நிறைந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு ஊர் நடுவே இருப்பதை போன்றது. நல்லோர்களிடம், நற்சிந்தனையாளர்களிடம், நட்பண்பாளர்களிடம் வந்த செல்வமானது அந்த சமூகத்திற்கு நல்ல வழியில் அவர்கள் மனம் மகிழும் வண்ணம் பயன்படும் என்று மிக அழகாக வள்ளுவ பேராசான் பதிவு செய்திருக்கின்றார். இந்த குரல் மூலமாக உங்களிடம் நானும் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.